சவுக்கு மீடியா ஊழியர் கார்த்திக் என்பவர் மர்மமான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பொய் வழக்கு போட்ட அனைத்து காவல்துறையினரையும் சும்மா விடப் போவதில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இப்ப நடக்கிறதே ஒரு இடியமின் ஆட்சி, இது ஒரு சர்வாதிகார ஆட்சி. ஒரு சமூக வலைதளங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவர்கள் இந்த ஆட்சியை பற்றி கருத்து கூடக்கூடாது. கருத்து கூறினா உடனே அவங்க இரவு கைது செய்து அவர்கள் சிறையில் அடைப்பது வழக்கும் வாடிக்கையா இருக்குதுதான் இந்த விடியாத அரசுடைய ஒரு முக்கிய கடமையா இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அவர்களும் தங்களுடைய கருத்துக்கள் சொல்ல முடியாது, வாய்மூடி மௌனமா இருக்கணும். நேற்றை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியா, அந்த மீடியாவில் பணிபுரிகின்ற ஒரு நாலாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், அந்த சட்டக்கல்லூரி லீகல் கரஸ்பாண்டா இருக்காரு. அவரை திடீர்னு போயிட்டு எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல, அவர் வேற போஸ்ட் தெரியல. அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கைது பண்ணாங்களா, எங்க வச்சிருக்காங்க ஒன்றும் தெரியாம இன்னைக்கு ஒரு 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 மர்மமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு ஒரு 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 கருத்து சுதந்திரம் கூட இந்த ஆட்சியில் இல்லைன்றதான் மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது. எனவே இந்த சவுக்கு மீடியாவில் லீகல் கரஸ்பாண்டன்ட் இருக்கின்ற திரு கார்த்திக் எங்க தான் இருக்கிறாரு, என்ன வழக்கு போட்டீங்க, பொய் வழக்கு தான் போட போறீங்க எப்படியும். அதனால அந்த உண்மை நிலையை சொல்ல வேண்டியது காவல்துறை கடமை. காவல்துறை முழுமையான அளவுக்கு இந்த ஆட்சியில ஒரு ஆட்சியாளருடைய அதாவது எஜமான் என்ன, ஸ்டாலின் எஜமான் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் இவங்க வேலை செய்யறாங்க ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா சுதந்திரமா அதுல நியாயம் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, அதாவது அந்த கருத்து சொல்லப்படுகின்ற கருத்து உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம அவனை புடி இவனை புடி, இவனை உள்ள தள்ளு, இவன் மேல எந்த வழக்கு போடு, அவன் மேல எந்த வழக்கு போனா அதுக்கு ஏவல் துறையா மாறுகின்ற காவல்துறை நிச்சயமாக இன்னும் 2 ஆண்டுல இன்னும் எங்களுடைய ஆட்சி மலரும் போது கண்டிப்பாக பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறை அத்தனை பேருமே எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.